நாராயண நாராயண. இன்றைய உலகில் மொபைல் நம் கையில் ஒரு சாதனமாக இல்லாமல் நம்மையே கட்டுப்படுத்தும் ஒரு சக்தியாக மாறிவிட்டது. தேவலோகத்திலும் மொபைல் பரவிவிட்டால் என்ன ஆகும்? அதை சிரிப்புடன் சிந்திக்க வைக்கும் நாடகமே இந்திரலோகத்தில் மொபைல் மாயம். கண்டு மகிழுங்கள். நாராயண நாராயண. நான் தான் தேவலோக அரசன். தேவலோகம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களது கடமை அழகாக செய்கிறார்கள். நம்ம தேவலோகம் எப்போதும் இப்படியே இருக்க வேண்டும். நான் தான் வர்ணன். நான் மலையை சரியாக பொழிய வைக்கிறேன். நான் தான் குபேரன். நான் செல்வத்தை பாதுகாத்து மக்களுக்கு தருகிறேன். நான் தான் அக்னி தேவன். நான் பூமியின் வழிபாடுகளுக்கு தீ கொடுக்கிறேன். நாராயண நாராயண. வாரும் நாரதரே, உமது வருகையை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். தேவலோகம் எவ்வளோ அமைதியா இருக்கு. ஆனா பூலோகம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கிறது நாரதா? அங்கு ஒரு சாதனம் வந்திருக்கு. அந்த விசித்திர பொருளை தான் எல்லாரும் கையில் வச்சிருக்காங்க. அதுல தான் எல்லா வேலையும் நடக்கு. அது என்ன மாயாஜாலம் நாரதா? அதுதான் மொபைல் ஃபோன். அதுல எல்லாம் கிடைக்கும். ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ பார்க்கலாம், மெசேஜ் அனுப்பலாம். மேலும் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே இருந்த இடத்துல இருந்தே வாங்கிக்கலாம். அப்படியா? எங்கள் பாடல் உலகம் முழுதும் கேட்கப்படுமா? ஆம். மேலும் தேவக்கன்னியர்கள் ஆடும் நடனத்தை ஒரு பட்டனை மட்டும் கிளிக் செய்தால் போதும், உடனே எல்லோரும் பார்ப்பார்கள். எங்களுக்கு புகழ் பல மடங்கு அதிகரிக்கும், அப்படித்தானே? ஆம். ஆனால் என்ன ஆனால்? இந்திரலோகத்திற்கும் அந்த மொபைல் போன் வரட்டும் என உத்தரவிடுகிறேன். நாராயண நாராயண. வாங்க, நம்ம லைவ் டான்ஸ் போடலாம். ரம்பா, ஃபில்டர் போட மறந்துடாத. நம்ம டான்ஸ் வீடியோக்கு 1000 லைக்ஸ் வந்திருக்கு. மழையை பொழிய வேண்டிய நேரம். நான் இன்ஸ்டாகிராம் லைவ்க்கு போயிட்டேன். பூமியில் யாரும் என்ன வணங்கவில்லை. ஆனா என் மீம்ஸ் போஸ்ட் மட்டும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. நான் செல்வத்தை காத்துக்கொள்ள ஆன்லைன் ஷாப்பிங் நடத்துகிறேன். மேலும் ஆன்லைன் பேங்கிங்கும் ஆரம்பிச்சிட்டேன். தேவலோக வங்கியில் லாகின் பண்ணா மட்டுமே போதும். இங்கு வரவங்க சந்தோஷமா இருக்கலாம். அறிவை தேட வேண்டிய நேரத்தில் எல்லோரும் மீம்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இந்திரன் நேரம் காலம் இல்லாமல் எப்போதும் இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் செய்கிறார். நம்மிடம் பேசுவது கூட இல்லை. ஐயையோ, இன்னைக்கு மொபைல் பார்த்ததில் அமிழ்தம் சமைக்கவே மறந்து விட்டேன். சமையலறை காலி. என்ன பண்ணலாம்? யாரும் சமையல் செய்ய தயாரில்லை. என்ன சாப்பிட? வயிறு ரொம்ப பசியாக இருக்கிறது. நாராயண நாராயண. கவலையே வேண்டாம். பூலோகத்தில் எல்லாரும் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி தான் பயன்படுத்துதாங்க. அதுக்கு சொமேட்டோ, ஸ்விக்கி என பல ஆப் இருக்கு. அங்கே நம்ம தேவலோகத்தில் இருக்கோம். பூலோகம் கனெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் ஆர்டர் செய்கிறேன். அமிர்தம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்கிறது. எனக்கு பீஸா வித் எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும். எனக்கு சாம்பார் ஹாட்டா வேணும், இல்லைனா சுட்டுட்டு வேணும் சொல்லுங்க. எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்.
சரி, நான் பே பண்றேன். ஆனால் தேவகணங்களுக்கு 100 தோசை ஆர்டர் பண்ணுங்கள். சார், ஆர்டர் நம்பர் 108, ஒரு லார்ஜ் பீஸா வித் எக்ஸ்ட்ரா சீஸ், 100 தோசை, சூடான சாம்பார், ஐஸ்கிரீம். சார், ஜிபே பண்ணலாமா? ஆ. சார், ஜிபே பண்ணிட்டேன். ஓகே சார், ரேட்டிங் கொடுத்துருங்க. 5 ஸ்டார் கொடுக்க மறந்துடாது சார். சரி, அப்படியே செய்யலாம். வாவ், பூலோகத்திலிருந்து நேரடியாக சாப்பாடு வந்து விட்டதே. ஆன்லைன் ஆர்டர் ரொம்ப வசதியா இருக்கு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா. நாராயண நாராயண. வாரும் நாரதரே, இப்போது என்ன செய்தி கொண்டு வந்தீர்? பூலோகத்தில் எல்லாரும் ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணுறாங்க. அதுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ என பல ஆப் இருக்குது. அங்கே கம்மி விலை, ஃப்ரீ டெலிவரி சலுகையெல்லாம் தராங்க. நீங்களும் அதை பயன்படுத்தி பாருங்களேன். வாவ், இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு. நான் இதையே ஆர்டர் பண்ணலாம்னு இருக்கேன். ஹே, இங்க பாரு, இந்த கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த பிராண்டட் வாட்ச் வாங்கலாம்னு இருக்கேன். சரி சரி, எல்லாரும் மொபைல்ல ஆர்டர் பண்ணுங்க. நாராயண நாராயண. நான் ஆன்லைனில் டான்ஸ் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன். இன்னைக்கு டெலிவரி ஆயிரும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் காணோமே. என்னோட கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி இன்னைக்கு டெலிவரி ஆயிரும். என் வாட்ச் இன்னைக்கு டெலிவரி ஆயிரும்னு நினைக்கிறேன். என்னது இது? நான் ஆன்லைனில் டான்ஸ் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன். இது என்ன இப்படி குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க? நான் கேட்டது இது இல்ல, இது டாய் வாட்ச். இங்க செயின் இருக்கு, ஆனா இது நான் ஆர்டர் பண்ண செயின் இல்ல. சிச்சி, இது நாய்களுக்கு போடுற செயின் மாதிரில இருக்கு. நாராயண நாராயண. அட பாவிகளா, இதுதான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதின் விளைவு. நம்ம நல்லா சிந்திக்காமல் வாங்கினா இதான் கதி. சரியான பொருட்களை வாங்கினா ரிவ்யூ படிங்க, நம்பகமானதை தேர்வு செய்யுங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதில் நம்ம தேவலோகமே ஷாப்பிங் மால் மாதிரி ஆயிடுச்சா? இங்கு நடப்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். ஓ தேவர்களே, மொபைல் நல்ல சாதனம்தான். அதை அறிவுக்கு பயன்படுத்தினால் வளர்ச்சி, ஆசைக்கும் சோம்பேறித்தனத்திற்கும் பயன்படுத்தினால் அது விஷமாகிவிடும். உங்கள் கடமைகள், பூலோக மக்களின் நலன், குடும்ப பாசம் இவையெல்லாம் முக்கியம். இவையெல்லாம் மறந்து அனைவரும் மொபைலில் மூழ்கிவிட்டீர்களே. இந்திர லோகமே நரக லோகமாக மாறிவிட்டது. நாராயண நாராயண. ஓம் நாதா, நான் தான் தேவலோகத்திற்கு மொபைல் ஃபோன் கொண்டு வந்து தேவர்களை தவறான வழிக்கு இழுத்து விட்டேன். நாரதா, கருவி குற்றவாளி அல்ல, அதை தவறாக பயன்படுத்திய நீங்கள் தான் குற்றவாளி. அதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். நித்தமும் சத்திரம் நரங்களின் சத்தமும் உனக்கு இன்னிசை, ஆந்தையின் அலறலும் கோட்டானின் கூவலும் பேய்களின் இரைச்சலும் நாய்களின் ஊளையும் உனக்கு மெல்லிசையே. புகழ்ச்சி போதுமா பிரபு? போதாது போதாது. எருமையின் குரலோனே, எங்களின் இறைவனே, யம தர்மராஜனே, யமலோக தலைவனே, வந்தோம் வணக்கம் தந்தோம் தோம் தோம். ஏய் சித்திரகுப்தா, பழைய இருப்பு எவ்வளவு, புதிய வரவு எவ்வளவு? பழைய இருப்பு 636 கோடியே கோடி கோடி கோடி. என்னது கோடியே கோடியா? புதிய வரவு 12,14,012 பிரபு. நாளுக்கு நான் நரங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என் நரம்புகள் அனைத்தும் பிடைத்து புடைத்து நாட்டியமாடுகின்றன. குருதி கொப்பளித்து கொண்டாட்டம் போடுகின்றது. என் மனம் மற்றச்ச மகிழ்ச்சியை மத்தளம் கொட்டுகிறது. இழுத்து வாருங்கள் அந்த நரப்பூச்சிகளை. அழைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள்.
தேவர்களே, நீங்களும் பூலோக மக்கள் போல மொபைல் வலையில் சிக்கிவிட்டீர்களே. சித்திரகுப்தா, இவர்களின் பாவக்கணக்கை வாசியுங்கள். வர்ணனும் சித்திரகுப்தரும் இரவில் கேமில் நேரத்தை வீணாக்கினார். கண்கள் எல்லாம் சிவந்து விட்டது. என்னது, நேரத்தை வீணாக்கினீர்களா? இவரது கண்களை தீப்பொறியால் சுடுங்கள். ஐயா, நாங்கள் இனி எங்கள் நேரத்தை வீணாக்க மாட்டோம். எங்களுக்கு தண்டனை வேண்டாம். இனி நாங்கள் எங்கள் கடமையை சரியாக செய்கிறோம். அக்னி தேவன் ஒரு நாளைக்கு 200 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கிறார். ஒரே நாளில் 200 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா? இவரது கைகளை இரும்பு சங்கிலிகளால் கட்டுங்கள். தேவக்கன்யர்கள் எப்போதும் ரீல்ஸ் மோகத்திலே இருந்தனர். இவர்களை 1000 ஆண்டுகள் இருள் நிறைந்த குகையில் தள்ளுங்கள். அங்கே பேர் ரீல் செய்யட்டும். இவர்களை தண்டனை பார்த்து மற்றவர்கள் திருந்துவார்கள். ஐயா, எங்களை மன்னியுங்கள். நாங்கள் இனி ரீல் செய்ய மாட்டோம். இனி நாங்கள் எங்கள் கடமையை சரியாக செய்வோம். இவ்வளவுதானா, இல்லை இன்னும் இருக்கிறதா? எங்களைப் போல பூலோக மக்களும் மொபைலில் மூழ்கி விட்டார்கள். அவர்களுக்கும் விழிப்புணர்வு தர வேண்டும் அரசே. நாராயண நாராயண. விழிப்புணர்வு மட்டும் போதாது அரசு. மொபைல் போனுக்கு அடிமையாகிவிட்டால் தண்டனை எப்படி இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பூலோகவாசிகளின் பாவக்கணக்கு யமலோகத்தில் தயாராக இருக்கிறது அரசே. பூலோக மொபைல் அடிமைகளை இங்கு அழைத்து வாருங்கள். நான் அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்குகின்றேன். அழைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள். இது எந்த இடம்? மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. கூகுள் மேப் போட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஓ, இதுதான் யமலோகம். நாம் இப்பொழுது யமலோகத்தில் இருக்கிறோம். யமலோகமா? இது சமலோகமாலாம் இருக்கு. ஐயா யமதர்மா, இவர்கள் அனைவரும் மொபைல் அடிமைகள். கல்வி, குடும்பம், உடல் ஆரோக்கியம் அனைத்தையும் நாசம் செய்தவர்கள். ஓ பூலோகவாசிகளே, நான் உயிரை அடிக்கிறவன். ஆனால் நாளுக்கு நாள் எனது வேலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏன் நீங்களும் மொபைல் போன் பார்க்குறீர்களா? இல்லை, மொபைல் ஆக்சிடென்ட், மொபைல் கேமிங், ஸ்ட்ரெஸ், இதனால் நாளுக்கு நாள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனால் எனது வேலையும் ஓவர் டைம் ஆகிவிட்டது. சித்திரகுப்தா, இவர்களின் பாவக்கணக்கை வாசியுங்கள். இது தண்டனை வழங்கும் நேரம். மாணவர்கள் எக்ஸாமுக்கு படிக்காமல் மொபைல் பயன்படுத்தி ஃபெயில் ஆவதும் எப்போதும் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவது, இதனால் இவர்கள் தங்களது வாழ்க்கையே இழந்து விட்டார்கள். படிக்க வேண்டிய காலத்தில் உனக்கு மொபைல் போன் தேவையா? நீங்கள் பாட புத்தகத்தை விட்டு விட்டு மொபைல் மாயில் மூழ்கி விட்டீர்கள். இதற்கான தண்டனை யமலோகத்தில் எப்பொழுதும் உங்களுக்கு பெரிய டிஜிட்டல் போர்டு காட்டப்படும். அதில் எப்பொழுதும் கடினமான கேள்விகள் மட்டுமே கேட்கப்படும். அதில் பதில் சொல்லவேனே எனில் இரும்பு கம்பிகளால் அடிக்கப்படும். அது பதில் சொல்லும் வரை நிற்காது. இவர்கள் தங்களது பெற்றோர்களையும் குழந்தைகளையும் கவனிக்காமல் வாட்ஸ்அப் ரீல்ஸ் பார்ப்பதுதான் இவர்களின் வேலை. பெற்றோர்களே, நீங்கள் குடும்பத்தையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு வாட்ஸ்அப்பிலும் ரீல்ஸிலும் மூழ்கி விட்டீர்கள். இதற்கான தண்டனை உங்களுக்கு எப்பொழுதும் சதா 1000 வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். அதை ஒவ்வொன்றையும் படிக்கும் பொழுது கண்கள் தீயிலே எரியும். ஆனாலும் கட்டாயமாக படிக்க வேண்டும். ஐயா, எங்களை மன்னித்து விடுங்கள். இனிமேல் நாங்கள் எங்கள் பெற்றோர்களையும் குழந்தைகளையும் கவனமாக பார்த்துக்கொள்வோம். இளைஞர்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவதற்காக உயிரை பணயம் வைத்து உயிரை விட்டவர்கள். நீங்கள் இன்ஸ்டாவில் ரீல்ஸ், லைக், கமெண்டுக்காக உங்கள் வாழ்க்கையை சிக்கலில் ஆழ்த்தி விட்டீர்கள். இதற்கான தண்டனை உங்கள் மொபைல் திரையில் உங்கள் முகமே வரும். அதில் எப்பொழுதும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். அதை ஸ்க்ரோல் செய்ய நினைத்தால் உங்கள் கைகள் இரும்பு கம்பிகளுக்கிடையே நசுங்கும். இதுதான் பைனோ பே ஃபார்வர்ட் தண்டனை. கைகள் இரும்பு கம்பிகளுக்கிடையே நசுங்குமா? வேண்டாம் வேண்டாம். நாங்கள் உயிரை பணைய வைக்க மாட்டோம்.
இவர்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் மூழ்கியவர்கள். வீடு முழுவதும் தேவையற்ற பொருட்களால் நிரம்பியது. கடன் கார்டு பில் செலுத்த முடியாமல் குடும்பம் சிதைந்தது. பிள்ளைகளுடைய கல்வியும் பாதிக்கப்பட்டது. நீங்கள் ஆன்லைன் சலுகையின்றி தேவையில்லாததை வாங்கி உங்கள் வாழ்க்கையை சிக்கலில் ஆழ்த்தி விட்டீர்கள். இதற்கான தண்டனை உங்களுக்கு எப்பொழுதும் பெரிய டெலிவரி பாக்ஸ் வரும். அதை திறந்தவுடன் உள்ளே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். ஆனாலும் கட்டாயமாக திறக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கான தண்டனை. ஐயா, ஆஃபருக்காக ஆசைப்பட்டு பொருட்களை வாங்கிவிட்டோம், எங்களுக்கு மன்னிப்பு தாருங்கள். தேவலோகத்தில் என் மக்களும் மொபைலால் பிசாசு போல மாறினார்கள். அமிர்தம் மருந்தும் நேரம் கூட செல்ஃபி எடுத்தார்கள். மொபைல் உபயோகம் தவறில்லை, ஆனால் உபயோகம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதுவே விஷம். என்னிடம் இந்திர வஜ்ராயுதம் இருக்கிறது. அதையும் நான் அளவுக்கு பயன்படுத்தினால் தான் பயன் தரும். அதுபோல மொபைலை அளவோடு உபயோகிங்கள். இல்லாவிட்டால் குடும்பம் சிதறும், சமூகம் சீரழியும். நான் தேவலோகத்தில் நடனமாடுபவள். டான்ஸ் இசை எங்களின் உயிர். ஆனால் இந்த பலா போன மொபைல் ஃபோன் வந்த பிறகு மக்கள் லைவ் பெர்ஃபார்மன்ஸை ரசிக்காம எப்பவுமே யூடியூப்ல வர டான்ஸ் வீடியோ மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. அம்மா குழந்தையிடம் மொபைலை கொடுத்தவுடன் அந்த குழந்தை சிரித்தது. அந்த சிரிப்பு உண்மையானதல்ல. மனிதன் அன்பால் சிரிக்க வேண்டும், மொபைலால் அல்ல. குழந்தைகளுக்கு அன்பை அழியுங்கள், மொபைலை அல்ல. என் வேலை ஒவ்வொருவரின் பாவ புண்ணியத்தை எழுதுவது மட்டும்தான். ஆனால் உண்மையை சொல்லட்டா, சமீப காலமாக என் ரிஜிஸ்டரில் ஒரு பக்கம் மட்டுமே அதிகமாக இருக்குது. அது என்ன பாவ கணக்கு தெரியுமா? மொபைல் அடிமைகளோட பாவ கணக்கு தான். நான் சொல்ல வருவது என்னன்னா, மொபைல் ஒரு சாதனம். அது உங்கள் வாழ்க்கையை ரெக்கார்ட் பண்ணும். என்ன மாதிரி ஆகக்கூடாது. மொபைல் உங்கள் கையிலேயே இருக்கட்டும். உங்கள் புத்தி உங்கள் கையில் இருக்குது. உங்கள் மூளையை ஆட்சி செய்ய விடாதீங்க. எனக்கு கூட போர் அடிக்கின்றது. நான் உயிர்களுக்கு யமன், ஆனால் மொபைல் தான் உங்களுக்கான யமன். உங்கள் வாழ்க்கையை மொபைல் கையில் வைத்து விடாதீர்கள். மொபைல் உபயோகம் அறிவிக்காகவும் சிந்தனைக்காகவும் மட்டுமே. நாராயண நாராயண. வீட்டில் அம்மா அப்பா இருவருமே குழந்தைகளுடன் விளையாடாமல் மொபைலில் இருக்கிறார்கள். மொபைல் மனிதனுக்கான கருவியா அல்லது மனிதன் மொபைலுக்கான கருவியா? சிந்தியுங்கள் பூலோகவாசிகளே. நாராயண நாராயண. மக்களே, கணினி, இணையம், மொபைல் இவை எல்லாம் நல்லது. ஆனால் அதை தவறாக பயன்படுத்தினால் அது விஷமாக மாறும். ஒரு பானை நிறைய அமிர்தம் இருந்தாலும் அதில் ஒரு துளி விஷம் இருந்தாலும் அது முழுவதும் விஷமாக தான் மாறும். எனவே குடும்பத்தின் நேரத்தை பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளிடம் அன்போடு நடந்து கொள்ளுங்கள். கண்கள், உடல், மனசு இவைகளை காப்பாற்றுங்கள். மேலும் உபயோகிக்கப்பட வேண்டும், ஆனால் அது உங்களை உபயோகிக்கக்கூடாது. நேரம் மிகவும் விலை மதிப்பானது. அந்த நேரத்தை வீணாக்காதீர்கள். மொபைல் உங்கள் கல்விக்கும் அறிவுக்கும் பயன்படட்டும், ஆனால் விளையாடவும் உடற்பயிற்சி செய்யவும் நண்பர்களுடன் சிரித்து மகிழவும் மறக்காதீர்கள். அதுவே உண்மையான வாழ்க்கை. ஆம், நாங்கள் இனி மொபைலை அறிவுக்கான கருவி போல் பயன்படுத்துவோம். படிப்பிலும் உடல்நலத்திலும் அக்கறை கொண்டு எங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்போம். மொபைலை தேவைக்கு பயன்படுத்தி குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு துணை நிற்போம். அன்புடைய பெற்றோர்களே, இந்த நாடகத்தில் நாம் சிரித்தோம், ரசித்தோம். ஆனால் அதைவிட பெரிய உண்மை ஒன்றையும் கண்டோம். மனிதனை வெற்றி பெற செய்வதற்கான அறிவும் திறனும் இருக்கின்ற போது அந்த அறிவை மறக்க வைத்து அடிமையாக்குவது இந்த மொபைல் ஃபோன். மொபைல் தவறில்லை, அதை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் முக்கியம். விதைக்கப்படுவது நல்ல விதையா கலையா என பார்ப்பது போல மொபைல் நன்மையா தீமையா என்பது நம் கையில் தான் இருக்கின்றது. இந்நாடகத்தை அன்புடன் பார்த்து ரசித்த அனைவருக்கும் நன்றி.